இன்றைக்கி புளிச்சக்கீரை குழம்பு செய்யலான்ட்டு பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் வச்சுருந்தேன். இந்த செடி வருஷம் வருஷம் எனக்கு நிறைய கீரை கொடுக்குது. புளிச்சக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. அதனால் இன்றைக்கி புளிச்சக்கீரை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கட்டளவு கீரை இருக்குது. உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஒரு 3-4 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு 200 கிராம் எடுத்துருக்கேன். வெங்காயம், அரை தக்காளி, கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். முளை கட்டின பச்சை பயிர் இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் போட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாக இருக்குங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, சீரகம், பெருங்காயம் இப்போ இது 3ஐயும் போட்டுக்கலாம். பிரித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன் பவுடர் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, தனியாத்தூள் 1 அரை ஸ்பூன் இப்போ இதையும் போட்டு வதக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. புளிச்சக்கீரை ஒரு கட்டு அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முருங்கைக்காய் போட்டுக்கலாம். 3 தக்காளி எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரணுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பருப்பெல்லாம் நல்லா நைஸாக வெந்திருக்கு. இது கடையக்கூடாது, இப்படியே சும்மா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. வேக வச்சுருக்க பருப்பெல்லாம் இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ இது கொதி வந்துட்டு இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக தேங்காய் போட்டுக்கலாம், கொத்தமல்லி